சொல்லுப்பா. இந்த பரம்பரை சொத்துக்கு ஏதோ போரான இவன் தான் சொந்தக்காரன். இந்த சகு பொம்பளைங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் நீங்க வாங்க மாட்டீங்களாக்கும்? நான் போய் ஒரு பொம்பளைங்கிட்ட வாங்கிட்டு நீ கொடுன்னு சொல்றேன்ல. ஓ, இப்ப மட்டும் வைக்க வந்துரும் கல்யாண பொண்ணு மாதிரி. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. டேய் ரத்னம், என்னடா இது? நீ சும்மா இருப்பா. இந்தப்பா இந்த வாசிக்கிறாள் நிறுத்துங்க. டேய் அப்ப என்ன சொன்னேன்ப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவங்க எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இதே ஸ்டேட்டஸ் பிரச்சனை சும்மா ஐயோ. என்ன சம்பந்தி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, பொண்ணு மணவரையில உட்கார்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன திடீர்னு? இப்பதானே தெரிஞ்சது. ஆமா, பொண்ணோட அம்மா பேர்ல தானே சொத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பொண்ணோட அம்மா பேர்ல ஒரு சல்லி காசு கூட கிடையாது. என்ன அப்படி முடிக்கிறீங்க? இதோ உங்க குடும்ப வக்கீல், அவரே கேளுங்க. அது ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். நீ ஏன்டா பயப்படுற? சொத்து யார் பேர்ல இருக்குன்னு தைரியமா சொல்றான். நீ என்ன கோவப்படுற? சரி, நான் கோவப்படாம கேட்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. பெரியவர் சாகறதுக்கு முன்னாடியே எல்லா சொத்தையும் தம் மகன் வைத்த புள்ள சண்முகம் பேர்லயே உயிர் எழுதி வச்சிட்டாரு. கல்யாணம் பண்றியா? நீதான் இந்த கிழமை எல்லாம் சொத்து என் பாட்டு பேர் எழுதி வச்சுக்கான்னு சொன்ன. அது பொய் உயிலுங்க. என்னது பொய் உயிலா? என்ன கதை வரையா? உன்ன ஒரு பெரிய மனுஷன் வக்கீலோட பார்க்க மாட்டேன். ஐயா வருங்க, இங்க பாருங்க, என்ன அந்த மாதிரி உயிர் எழுத சொன்னதே அவங்க பொண்டாட்டி தாங்க. சண்முகம் பேர்ல சொத்து இருக்கிறது தெரிஞ்சா நீங்க அவனை கொன்னுருவீங்கன்னு அந்த மாதிரி எழுத சொன்னாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? ஒண்ணுமே இல்லாத இடத்துல நான் எப்படி பொண்ணு எடுக்க முடியும்? எனக்கும் கல்யாண வயசுல 2 பொண்ணு இருக்கு. புள்ள கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதுமா? ஏய் ஏண்டி இருக்கிற? வாடி. ஏய் எந்திரிப்பா. ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, சொத்து எல்லாம் பொண்ணு பேர்ல இருக்குதுன்னு தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப மட்டும் என்ன, சொத்து பூரா அத்தை பொண்ணு பேர்ல தான் இருக்குது. அத்தை நீங்க எதுக்கிட்ட கவலைப்பட்டுக்கிட்டு? சொத்து என் பேர்ல இருந்தானே, ஐயா பேர்ல இருந்தானே, உங்க பேர்ல இருந்தானே, உங்க பொண்ணு பேர்ல இருந்தானே. வைக்கலையா? 4 வெத்து பாக்கு கொடுங்க, எங்க கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுட்டு போறேன். சொத்து போற உடனே அத்தை பொண்ணு பேர் எழுதுங்க. இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு வைக்கலையா? பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஐயோ, இந்த பத்திரம் எல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கே இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் போது இந்த பத்திரத்துல உடனே கையெழுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நான் அப்படி ஒண்ணும் மோசமான இல்லப்பா. இந்தாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனவரையில் உட்காருமா. என்ன சின்ன என் கால வந்துகிட்டு ஐயா கால வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு பெருசா நினைச்சு திமிரா இருந்துட்டேன். ஆனா உனக்கு இருக்கிற பெரிய மனசு எனக்கும் இல்ல, இங்க யாருக்கும் இல்ல. என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணறதுக்கு உன்னை விட பெரிய மனுஷன் இங்க இல்ல. என்ன நீதான் ஆசீர்வாதம் பண்ணும். நீங்க எப்போ நல்லா இருப்பீங்க சின்னம்மா. எழுந்திருங்க எழுந்திருங்க. நேரம் ஆச்சு, நீங்க மனவரில் உட்காருங்க. கண்ணம்மா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் இப்ப வேணாம்னு தோணுது. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு வச்சுக்கோ, என்னமோ உன் சொத்துக்கு ஆசைப்பட்டதா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ நினைச்சுப்ப. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? போன வாரம் எனக்கு கை கால் அமைக்க விட்டவன் அவன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வேலைக்காரனா தான் தெரியறான். அவன் காலை தொட்டு கும்பிட்டு வரேன்னா எனக்கு அது பிடிக்கல. என்னமோ என் செருப்புக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். சொத்தை கொடுத்தா இன்னைக்கு அவன் கால விழுறியே, நாளைக்கு எவனாவது ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு நல்லாவே தெரியும், எல்லாரும் மல்டி மில்லியனர்ஸ். அவங்க இதை விட பெருசா ஏதாவது கொடுத்தா எங்க வேணா விழுவியா? எங்க அப்பா சொத்தை பத்தி கேட்டாருன்னா அது அவர் ஸ்டேட்டஸை பார்த்திருக்காரு. அப்படியே உங்ககிட்ட எந்த சொத்தும் இல்லைனாலும் நான் உங்க கழுத்துல தாலி கட்டிருப்பேன். எங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் மனசளவுல கூட ஒரு சுத்தமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் தமிழ்நாட்டு பொண்ணை செலக்ட் பண்ணேன். உன் கூட நான் ஜாலியா இருக்கணும்னு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன். பட் ஃபாரின்ல படிச்சிருந்தோம், நீ எதுக்குமே இடம் தரல. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை நீ சமைச்சிருந்தேன்னா அன்னைக்கே நான் உன்னை கை கழுவிட்டு போயிருப்பேன். இப்ப கூட உன் மேல எனக்கு கோவம் தானே தவிர
நான் உன்னை வெறுக்கல. இந்த கல்யாணம் எல்லாம் சும்மா சம்பிரதாயம் தானே கண்ணம்மா. நாம 2 பேரும் ஃபாரின்ல படிச்சவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போகாம நம்ம கல்யாணம் பண்ணி கூடாது. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோமே. ஓகே, டேக் இட் ஈஸிடா. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். டேய், என்னடா இது? நான் தான் அவசரப்பட்டேன்னா நீயும்? அப்பா, இவன் நேத்து வரைக்கும் வேலைக்காரனா இருந்தவன். இவன் போட்ட பிச்சையில நீங்க வேணா சந்தோஷப்படலாம். ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். இது உங்க லைஃப் இல்ல, ஏன் லைஃப். ஐம் சாரி folks. மாப்ள மாப்ள நான் சொல்றது கேளுங்க. மாப்ள மாப்ள சின்னமா வாழ்க்கை வீணாயிரும் மாப்ள. மாப்ள மாப்ள இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த அத்தை உயிரை விட்டுருவாங்க மாப்ள. மாப்ள நான் சொல்றது கேளுங்க மாப்ள. மாப்ள அவங்க என் காலில் விழுந்துருக்கா கோச்சிட்டு போறீங்க. நான் வேணா உங்க காலில் விழுந்துரு மாப்ள. மாப்ள காலை தொட்டு கேட்கிறேன். மாப்ள நான் சொல்றது கேளுங்க மாப்ள. மாப்ள போதுமாடி, இப்ப சந்தோஷமா? சொத்து போறான் பேர்ல சொல்லி நீ என்ன ஏமாத்தல, உன் பொண்ணை ஏமாத்திட்ட, அவன் வாழ்க்கையை அழிச்சிட்ட. இது கிராமம். கல்யாணம் நின்று போச்சுன்ற விஷயம் நெருப்பு மாதிரி ஊரெல்லாம் பரவிடும். மனவர வரைக்கும் வந்து தாலி கட்ட பொண்ணு இனி எவனை காட்டுவா? வெளிநாட்டுல படிச்சவன எந்திரிச்சு போயிட்டான். அழு, நல்லா முட்டிட்டு அழு. உன் பொண்ணை பார்த்து பார்த்து அழு. அதான் அவனுக்கு தண்டனை. எக்கடா கட்டு போங்க. ஐயா ஐயா வாங்கயா வாங்கயா. நான் மாப்பிள்ளை எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், அவர் போயிட்டாரியா. நீங்க வந்தீங்கன்னா அவரை சம்மதிக்க வச்சு கூட்டு வந்தல. ஐயா நான் சொல்றதை கேளுங்கயா. அவர் போயிட்டாருன்னா நம்ம பொண்ணை யாரையா கட்டிக்குவா? ஐயா இங்க நின்றுட்டு இருந்தா எப்படியா? வாங்கயா வாங்கயா வாங்க. ஐயா நான் சொல்றதை கேளுங்கயா. ஐயா வாங்கயா. என்னங்க? என் மக கழுத்துல நீதான் தாலி கட்டணும். யார் கழுத்துல யார் தாலி? பொறுமையா இருங்க. நான் எப்படி பொண்டாட்டி மூலமா சொத்து இல்லைன்னு முடிவாய் போச்சு. இப்ப உங்க பொண்ணு மூலமா சொத்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் கெடுக்கிறீங்களே. சமூகம் ஒத்துக்கிட்டான பெரிய விஷயம். ஏய், அவன் ஒரு வேலைக்காரன். இருக்கட்டும், அதை விட அவன் சொந்தக்காரன். அதை விட முக்கியம் இப்ப அவன் சொத்துக்காரன். என்னங்க நீங்க என் கால போய் விழுந்துக்கிட்டு உங்க வீட்டு வேலைக்காரத்தை நீங்க போய் என் கால உங்களை தெய்வமா மதிக்கிறவன், நீங்க போடுற எச்சில சாப்பிடுறவன் என் கால போய் எதுக்குத்த? நீங்க சொன்னா நான் எது வேணாலும் நான் சொன்ன எதையும் கேட்பேன். ஆனா இப்ப யோசிக்கிறியே, அதான் காலில் விழுந்த. ஏன்பா, நீதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். எல்லாம் என் தலையெழுத்துடா. தலையிடத்துல கவர்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டானுங்க. பத்திரத்துல என்ன எழுதிருக்கு அதை தான் ஒத்துக்குவேன். சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுங்க. அப்பாடா, இன்னையோட அந்த பொம்பளை வச விட்டுச்சுடா. வடிவே இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிது பாரு நிலா. அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3 என்னடா 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான் ஆகும். அப்படி எல்லாம் ஆகாது. ஏய், என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா. ஏய், என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போகாம விட மாட்டேன். ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான ஒட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த சிறுக்கி. முதல்ல இதுக்கு ஒரு பைசல் பண்ணுங்க. என்ன அதுவும் நிறுத்திட்ட? நாங்க இந்த ஒரு பெரிய மனுஷங்க. அத நீ தான் அடிக்கடி சொல்லிக்கிற. இன்ட்ரெஸ்டா சண்டை போட்டு கெடுத்துட்டீல. வீண் பேச்சு வேண்டாம். இங்க எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணும். என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு நடக்கணும்? ஏப்பா எதுக்காக ஓடி வந்து எவனுக்காக தெரியுமா? கேளியா? யோ, உங்க கதை இருக்கட்டியா, முதல்ல ஏன் கதைக்கு வாங்கியா? ஊர் பொண்ணுங்க மானத்தில சந்தி சிரிக்க வச்ச அந்த நாய முதல்ல மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பிள்ளி குத்தி கழுத்து மேல ஊர்வலமா கொண்டு வா. நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏனுங்கண்ணா? யோ, அடையாளம் எப்படியா தெரியா? அடையாளத்துக்காக தான் இவளை வச்சிருக்கேன். மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பிள்ளி குத்திட்டா இந்த அடையாளத்தை வச்சு அவனை எப்படி பிடிக்க முடியும்? அப்ப தண்டனை யாரு கொடுப்பா? அட, அப்படியே பாவாடை அவனோட கழுத மேல ஏத்தி விடுமா. கழுதை செத்துட்டு போட்டோம். யாரு யாரைய கழுத மேல ஏத்துறது? வாடா,
சாவகாசம் வந்து சட்டம் பேசுறியா? எந்திரிச்சு வந்தா நாங்க விவரமா தான் இருப்போம். யோ, ஊர் விட்டு ஓடி போக நினைச்சது 2 பேர். இவன் கையில பொட்டி இருக்குது, என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா? பொட்டி வச்சு புடிச்சாட பையன். பின்ன ஆவடியப்ப அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளர்த்தலையா? அவளுக்கு 3 வயசா இருக்கும் போது ஆரம்பிக்கலையா விளையாடணும். திரும்ப கபடி விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கேயே விட்டு நான் போயிட்டேன். யாரு 3 வயசுல நடந்த சம்பவத்தை எவ்வளவு ஞாபகமா சொல்றா. ராத்திரி பூரா என் தங்கச்சி காணோம். ஊரெல்லாம் தேடிட்டு கடைசியில் போய் பார்த்தா கபடிக்காக நான் போட்ட கோட்டை தாண்டாம என் தங்கச்சி அங்கேயே நின்னுட்டு இருந்தா. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது, விளையாட்டுக்காக நான் போட்ட கோட்டையை தாண்டாத என் தங்கச்சி வாழ்க்கையில நான் போட்ட கோட்டை தாண்டிடுவாளா? டேங்கப்பா பெரிய குடும்பம்டா, ராஜ குடும்பம். என்னைய பெரிய பிரமாதம். 4 நாள் கேப்ல ஒரு சம்பவம் நடந்தது. பாத்தியாமா, ஊர் சனமே ஓடி போயிருச்சு. ஆனா உன்னால முடியல பாத்தியா? அதாமா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். பாசம் இல்ல, முகரையும் இல்ல. எருமாடு மாதிரி கால வச்சுக்கிட்டா எப்படியா ஓட முடியும்? எல்லா காலே. அம்மா. ஐயா, சுத்தி சுத்தி வந்தே சுட்டு விரலால் சுட்டி ஐயோ என்னானம் மத்து போக. கரெக்டா கண்ணு, கரெக்ட். இப்படிதான்டா கண்ணு இருக்கணும். அதுதான் நான் உன்னை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வச்சேன். எங்க படிக்காத வேலைக்கார பையில உங்க அம்மா கட்டி வச்சுட்டாலும் கண்ணை காசிக்கிட்டு இருப்பியான்னு வந்தேன். நல்ல வேலை, நீ உங்க அம்மா மாதிரி பட்டிக்காடா இல்லாம என்ன மாதிரி புட்சாலியா இருந்திய. சபாஷ்டா. இந்தாடா. என்னப்பா இது? வெத்து பத்திரம்டா கண்ணு. நீ இதே மாதிரி சந்தோஷமா உள்ள போய் அவனை தாஜா பண்ணி இந்த பத்திரத்தை கை நாட்டை வாங்கிட்டேன்னு போய் அப்புறம் நான் வெளியே போறான்னு துரத்தி அமைச்சிட்டு உன் இஷ்டம் போல வாழ்க்கை அமைச்சிக்கலாம்ல. இந்தாடா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணு அனுப்புறப்ப ஆசீர்வாதம் செஞ்சு 16 பெத்துக்கான்னு வாழ்த்தி அனுப்புவாங்க. இப்படி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வான்னு அனுப்புற அப்பா நீதான்ப்பா. ஒருத்தர் என் மனசுல இருக்கும்போது இன்னொருத்தர் எனக்கு தாலி கட்ட வந்தாரே, அவருக்கு நான் கழுத்து நீட்டினது அவர் பணத்துக்காக இல்ல, அவர் குணத்துக்காக. அம்மாவோட இத்தனை வருஷமா நீ சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா சொத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சது. இவ்வளவு சொத்தும் அவர்தான் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் என் பேர்ல எழுதணும்னு வந்தாரே, அவரே ஒரு பெரிய சொத்துப்பா. அவரே எனக்கு கிடைச்சப்பறம் இது எதுக்கு? அது குப்பை, அதனால மூலையில போட்டேன். நாளைக்கே தூக்கி வெளில போடுவாங்க. ஆனா உங்க மூலையில நீங்க நிறைய குப்பைங்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் தூக்கி வெளில போடுங்க. அசிங்கமா இருக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கே. அப்பா, நான் என்ன மாத்திக்கிட்டேன், நீங்களும் உங்களை மாத்திக்கங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இப்ப புடவை மாத்தினா கொஞ்சம் வெளில போறீங்களா? ஐயா, என்னம்மா இது? நீ மனசு கலங்க கூடாது தானே மாமா என் கழுத்துல தாலி கட்டினாரு. மறுபடியும் என்ன? இப்பதாம்மா என் மனசு நிறைஞ்சிருக்கு. அது வளர்த்த பாசத்துக்காக மாமா உனக்கு கொடுத்த கிஃப்ட். பெத்த பாசத்துக்காக சீக்கிரம் நானும் ஒரு கிஃப்ட் கொடுத்துறேன். நினைச்சேன் இப்படிதான் எழுந்து நிப்பீங்கன்னு. மிஸ்டர் PM, என்ன திடீர்னு PMனு கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? ஏழை மாமாவா இருந்தப்ப ஏம்னு கூப்பிட்டேன். இப்பதான் பணக்கார மாமாவா ஆயிட்டீங்களா, அதான் PMனு கூப்பிடுறேன். பாலை குடிங்க. வேணாங்க. நினைச்சேன் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. சரி, கிழக்க பார்த்து நில்லுங்க. நமஸ்காரம். ஐயோ, நீங்க கல்யாண மண்டபத்துல என் கால் விழுந்தது எனக்கு ஒரு மாதிரியா ஐயோ, இருந்தது. அது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் நைட். இல்ல வேணாங்க. என்ன ஃபர்ஸ்ட் நைட் வேணான்றீங்களா? நினைச்சேன் நீங்க இப்படிதான் தடுமாறுவீங்கன்னு. சரி வாங்க வந்து பாடுங்க. இல்லைங்க, நீங்க படுங்க, எனக்கு தூக்கம் வரல. எப்படி தூக்கம் வரும்? ஒரு பரிசுத்தமானவன் தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்க என்ன கிடைச்சிட்டீங்க. நீங்களும் அப்படி நினைக்கலாம்ல. அப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர மனசார நினைச்சேன். அது உங்க மனசுல குறுக்குமே. சோ நான் சுத்தமானவன் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓகேயா? இப்ப தூக்கம் வருமே, வந்து பாடுங்க வாங்க. எப்படி PM படுக்க முடியும்? நேத்து வரைக்கும் என்ன எஜமானி நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்து பக்கத்துல படுக்கணும்னா முடியுமா? பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணு என் பக்கத்துல படுக்க வேணாம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டதும் அதை இப்ப கலைச்சு விடுறதும் நீங்க தெய்வமா மதிக்கிறீங்க. உங்க அத்தை அவங்க மனசை சந்தோஷப்படுத்ததான். நான் உங்க மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் இந்த பெட்ல எனக்கு இடம் கிடையாது. அது வரைக்கும் நான் கீழே படுக்கிறேன். ஓகே? ஐயோ, நீங்க எதுக்கு கீழே படுக்கிறீங்க? சீக்கிரம் உங்க மனசுல இடம் பிடிக்க வேணாம், அதுக்குதான் நினைச்சேன் நீங்களும் கீழே தான் படுப்பீங்கன்னு. குட் நைட். ஒளிமயமான எதிர்காலம் என் மகளுக்கு தெரிகிறது. ரொம்ப சந்தோஷமா பாடுறீங்க. தண்ணி ஓவரா? ரொம்ப ஓவர். வழக்கமா 100 சாப்பிடுவேன், இன்னைக்கு 400 அதிகமா சாப்பிட்டு இருக்கிறேன். ஏன் சொல்லு? உடம்பு கெட்டு போறதுக்கு இல்லம்மா, இல்ல, சந்தோஷத்துக்கு.
நான் அடிக்கடி சொல்லுவேனே, அவன் பெரிய இடம், அவன் தப்பு தப்பு, அவரு பெரிய இடம்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த சந்தோஷத்துக்கு 100. அவன் கத்த சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாரு, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு 100. தினம் தினம் நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது என் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருப்பேன், இப்ப தைரியமா அனுப்பலாம் பாரு, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு 100. மனசுக்குள்ளார அவரை நினைச்சிட்டு இருந்தாலும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீயே உன் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொன்னீங்க, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு 100. ஆக மொத்தம் 400 அதிகமா அடிச்சிருக்கிறேன். நாளையிலிருந்து வழக்கமா அடிக்கிற 100 விட ஒரே ஒரு 100 தான் அதிகமா அடிக்க போறேன். அந்த 100 சந்தோஷத்துக்கு இல்லம்மா, கவலைக்கு. இன்னொரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமேங்கிற கவலை தான் அது. என்னப்பா படுத்துட்டீங்க, சாப்பிடல? என் வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. நீ இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டியாமா? உங்களுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன். போ போ போய் சாப்பிடு போ. உன்னை பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு நீ சைனிங் அடிக்கணும், சைனிங். நல்லா சாப்பிடு. குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்தையும் வச்சு வயிறு நிறைய சாப்பிடு. இனிமேல் தாமா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுது, பிரகாசமா இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.